ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழாவோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேச வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் ஊரோட டே 1 திருவிழாங்க. மார்னிங் 3 o'clockலாம் சாமி வந்துடும். மோஸ்ட்லி நைட்லாம் யாருமே தூங்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு 2 மணிக்கு தான் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சாமி, இந்த இடத்துலலாம் குத்து விளக்கு, தேங்காய், பழம், பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமி வர டைமில் இந்த மாதிரி வெடிலாம் வெடித்து சாமி வர வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மார்னிங் சீக்கிரமாகவே இந்த டைம்லாம் வந்துருச்சு. சாமி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த தடவை சாமி கூட சேர்ந்து மழையுமே வந்துருச்சுங்க. ஸோ செம்ம சூப்பராக பயங்கரமாக இருக்கும் எங்கள் ஊர் திருவிழா. செம்ம ஜாலியாகவும் வைபாகவும் இருக்குங்க. ஸோ சாமி வந்ததுக்கப்புறம் இந்த 2 சைடுமே வச்சுருப்பாங்க. தேங்காய், பழம் எல்லாமே இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இங்கேயே இருக்குங்க. இந்த தேர் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஆளுங்க தான் தூக்கணும். ஸோ வந்து எல்லா ஊரும் சேர்ந்து தான் இந்த தேரை வந்து தூக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா ஊருமே சேர்ந்து இந்த தேரை தூக்கிட்டு அழகாக கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு குளம் இருக்கும். ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இந்த உப்பு போடுற வேண்டுதல், அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் போடுவாங்க. ஸோ நாங்களுமே வந்துட்டு கரெக்டாக போட்டிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து தேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைம் எல்லாமே சீக்கிரமாக நடந்துருச்சு. ஏன்னா மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா. தேர் எடுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சைடு சாஞ்சிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பயமாயிடுச்சுன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே சாஞ்சிடுச்சு. எப்படி பேலன்ஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் எப்படியும் நல்லபடியாக வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு கோவிலுக்கு வந்து இந்த டைம் சீக்கிரமாகவே போயிடுச்சு. எப்போயுமே 6 மணிக்கு தான் கோவிலுக்கு போவோம். இந்த டைம் வந்து 5 மணிக்கெலாம் குளத்துலேருந்தே எடுத்துட்டாங்க சாமியை. இங்கேருந்து சாமியை எடுக்கும்போதே கூடவே வந்துட்டு அடி விழுந்து கும்பிட்ற வேண்டுதலும் வந்துட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து தேர் முன்னாடி போயிட்டு இருக்கும். இவங்க எல்லாமே பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாமியெலாம் எடுத்துகிட்டு அப்படியே சாமி வந்து கோயிலுக்கு போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருந்துச்சா. ஸோ அதனால் நானும் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போன உடனே எங்களுக்கு முதல் வேலை அடுத்து வந்து பால் குடம் ரெடி பண்ணுறது தான். ஏன்னா எங்கள் பாப்பா வந்து பால் குடம் எடுக்கிறாளா. ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவளுக்கு போன டைமே வந்து சாமி வரல, நாங்கள் அதே சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வீட்டிலேயே குளிச்சுட்டு இந்த வேப்பையில் அப்புறம் பால் குடம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாலையெல்லாம் எடுத்து இங்கே போட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கோயில் இருக்கும். ஸோ அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருந்தால் ஒட்டுக்கா எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் இங்கேருந்தே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து பால் குடமும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பால் குடம் எடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்து பொங்கல் வைக்க ரெடி ஆகணும். ஸோ எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டு எல்லாமே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒட்டுக்கா ஊர் ஃபுல்லாக சேர்ந்து வந்து பொங்கல் வைக்கவுமே போகணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலே போய் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ளே எல்லாரும் பொங்கலே வச்சு இறக்கி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் பொங்கி அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்களும் வந்து பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன வருதுன்னா இந்த டைம் வந்து மழை வந்தனால அவ்வளோக்கும் எங்களுக்கு வந்து தெரியல, வெயில் தெரியல. ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி புகை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வேறு கூட இருந்தாலா, அவளை தானே வம்பளுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் போயிட்டு அந்த கரண்டி வச்சு வம்பளுத்து கரெக்டாக பார்த்தா அது சுட்டுருச்சு. ஒரு வழியாக வெற்றிகரமாக பொங்கலை வச்சு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே எல்லாமே கொண்டு போய் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லா மற்ற ஊர்லாம் வந்துட்டு பொங்கல் வைக்க வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எங்கள் ஊர் எல்லாமே எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ஊருக்கு கெடா வெட்டணுமா. ஸோ அதுக்காக தான் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெடா வெட்ட எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. கிடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் கோழி வெட்டுறா இருந்தால் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் கூடயே வந்து வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஸோ அது வரைக்குமே இங்கே கோயிலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல்லாம் சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலாம். பட் இந்த கெடாலாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள தான் கொஞ்சம் வந்து டைம் ஆயிரும். ஸோ ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு 12 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கே போய்ட்டு எப்போதுமே ஒரு 4 மணி ஆகிறவங்க பொங்கல் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக. பட் இந்த டைம் வந்து 12 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எங்கள் ஊர் டே 2 திருவிழாங்க. இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் டைம்லாம் எந்த இதுவுமே கிடையாது. பட் ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி வந்து பாரி வேட்டையெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வேஷம் போட்டு நிறைய பேர் ஆடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கருப்பசாமி அதெல்லாம் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா ஊருமே வந்துட்டு ஜாயின் ஆகி ஒட்டுக்கா வந்து ஆடிட்டு போவாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே கூட அவ்வளோக்கும் சுற்றி பார்க்கலாம் போக மாட்டோம். ஏன்னா அங்கே கோயிலே தானே நம்ம இருக்கிறோம். பொங்கல் வைக்க போனோம், அடுத்தடுத்து எல்லா வேலையுமே இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் டே வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது ஈவினிங் போல் அப்படியே போனோன்னா ஜாலியாக எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், பார்க்கவே செம்ம வைபாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து குட்டி குட்டி பசங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஈவினிங் 5:30க்கெலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ நைட்டு 10-11 மணி ஆகிடும் இந்த மாதிரிலாம் முடிகிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு இதோட ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாலியாக ஒட்டுமொத்த ஊருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு செம்ம வைபில் இருந்தாங்க.
நாங்களும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. அதோடய பயங்கர கூட்டமாக இருந்தனால நாங்களும் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா மாவிளக்கு எடுக்கணும். ஸோ அடுத்து அதனால் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கருப்பசாமி கோயிலில் கொண்டாந்து வச்சுருவாங்க எல்லாருமே. ஸோ ஒரு ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கும். ஸோ அவங்களாம் எல்லாருமே வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப மாவிளக்குலாம் எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த ஊருமே வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. லாஸ்ட்டாக எங்கள் ஊர் மாவிளக்கோட திருவிழாவுமே முடிஞ்சிருங்க. ஸோ அதனால் இந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிற டைமே வந்து ட்ரம் செட்லாம் அடித்து செம்ம சூப்பராக வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ நானும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். மாவிளக்குலாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கோயிலை வந்து 3 ரவுண்டு சுற்றிட்டு தாங்க மாவிளக்கு இறக்கி கொண்டு போய் கோவிலுக்குள்ளேயே வைப்பாங்க. ஸோ அதனால் 3 ரவுண்டு வந்து கோவிலை வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இது ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கு கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. மாவிளக்கை ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கும்மி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த வருஷம் வந்து ரவுண்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ரோடு வரைக்குமே வந்து கும்மிலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் பார்க்குறதுக்கு வந்து செம்ம சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க திருவிழா விலாக் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video guys. Tada, bye bye. Bye guys.